உழவு இல்லையேல் உணவு இல்லை, உணவு இல்லையேல் உயிர்கள் இல்லை, உயிர்கள் இல்லையேல் உலகமும் இல்லை, உலகமும் உயிர்களும் சீராகவும் சிறப்பாகவும் இயங்கிட விவசாயமும் விவசாயிகளும் மேம்பட வேண்டும் என்ற நோக்கத்தில் செயல்பட்டு வரும் உழவர் உற்பத்தியாளர் கம்பெனிகளின் செயல்பாடுகள் மேம்பட ராசிங்காபுரம் விடியல் நிறுவனம் வாழ்த்துகிறது. விடியல் மற்றும் நபார்டு வங்கியின் வழிகாட்டுதலின்படி உருவாக்கப்பட்ட கம்பெனிதான் மலைத்துளி கால்நடை உழவர் உற்பத்தியாளர் கம்பெனி. நாம் இப்போது பார்க்க போவது மலைத்துளி கால்நடை உழவர் உற்பத்தியாளர் கம்பெனியின் 3வது ஆண்டு பொதுக்குழு கூட்டம். கூட்டம் காலை 11 மணி அளவில் தொடங்கப்பட்டது. திருமதி கே. கண்மணி, செயலாளர், விடியல் நிறுவனம். இவர் கூட்டத்தில் கலந்து கொண்ட பங்குதாரர்களையும் இயக்குநர்களையும் சிறப்பு விருந்தினர்களையும் இருகரம் கூப்பி வரவேற்றார். மலைத்துளி கால்நடை உழவர் உற்பத்தியாளர் கம்பெனியின் 3வது ஆண்டு பொதுக்குழு கூட்டத்தில் தீர்மானித்த தகவல்களை காண இருக்கிறோம். திரு கே. காசிராஜ், தலைவர், உழவர் உற்பத்தியாளர் கம்பெனிகளின் நட்பமைப்பு. இவர் கூட்டத்தை சிறப்பாக தொகுத்து வழங்கினார். திருமதி வி. சண்முகத்தாய், முதன்மை நிர்வாக அலுவலர், மலைத்துளி கால்நடை உழவர் உற்பத்தியாளர் கம்பெனி. இவர் கம்பெனியின் ஆண்டு அறிக்கையை வாசித்து காட்டி பங்குதாரர்களின் முன்னிலையில் ஒப்புதல் பெறப்பட்டது. திருமதி ஜி. கௌரி பிரியா, இயக்குனர், மலைத்துளி கால்நடை உழவர் உற்பத்தியாளர் கம்பெனி. கம்பெனியின் ஆண்டு வரவு செலவு அறிக்கையை பங்குதாரர்களின் முன்னிலையில் வாசித்து காட்டி ஒப்புதல் பெறப்பட்டது. திரு கே. காசிராஜ், தலைவர், உழவர் உற்பத்தியாளர் கம்பெனிகளின் நட்பமைப்பு. கம்பெனியின் ROC ஃபைலிங் பற்றிய தகவலை பங்குதாரர்களின் முன்னிலையில் வாசித்து காட்டி ஒப்புதல் பெறப்பட்டது. புதிதாக 2 இயக்குநர்களை நியமனம் செய்வது குறித்தும் அவர்கள் முறையே திருமதி கே. சுப்புலட்சுமி மற்றும் திருமதி பி. சரோஜா இவர்களை இயக்குநர்களாக நியமனம் செய்வது குறித்து பங்குதாரர்களிடையே ஒப்புதல் பெறப்பட்டு இயக்குநர்களாக நியமிக்கப்பட்டனர். ஆடிட்டர் நியமனம் செய்வது குறித்த தகவலை பங்குதாரர்களிடம் விளக்கி அவர்களின் சம்மதத்துடன் ஆடிட்டர் நியமனம் செய்யப்பட்டது. கம்பெனியின் செயலாளர் நியமனம் செய்வது குறித்த தகவலை பங்குதாரர்களின் முன்னிலையில் வாசித்து காட்டி அனைவரிடமும் ஒப்புதல் பெறப்பட்டது. திருமதி ஆர். லட்சுமி, இயக்குனர், மலைத்துளி கால்நடை உழவர் உற்பத்தியாளர் கம்பெனி. கம்பெனியின் எதிர்காலம் திட்டம் பற்றிய தகவலை பங்குதாரர்களிடம் வாசித்து காட்டி ஒப்புதல் பெறப்பட்டது. திரு எஸ். நடராஜன், தலைமை பொது மேலாளர், நபார்டு வங்கி, சென்னை. ஓய்வு. சிறப்பாக கம்பெனி செயல்படுவதையும் புதிய வியாபாரங்களையும் வியாபார யுக்திகளையும் கையாள வேண்டும் என்று கூறி இணையவழி மூலம் தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்தார். திரு டி. விஜயசேகர், முன்னோடி வங்கி மேலாளர், கனரா வங்கி, தேனி. RSETI பயிற்சி மையம் தொழில் முனைவோருக்காக உருவாக்கப்பட்டது. இதன் மூலம் மலைத்துளி கம்பெனியின் பங்குதாரர்களுக்கும் தேவையான பயிற்சிகளையும் உதவிகளையும் ஆதரவுகளையும் தருவோம் என்று கூறி தனது வாழ்த்துரையை தெரிவித்தார். திரு ஆறுமுகம், உறுப்பினர், விடியல், காந்தி கிராமம். விடியல் நிறுவனம் செய்யும் செயல்பாடுகள் அனைத்தும் சிறப்பாக இருக்கும் என்றும் அதேபோல் மலைத்துளி கம்பெனியும் சிறப்பாக செயல்படும் என்றும் கூறி இணையவழி மூலம் தனது வாழ்த்துரையை வழங்கினார். டாக்டர் எம். சிவசுப்பிரமணியன், கால்நடை மருத்துவர், போடி. கால்நடை வளர்ப்பு பற்றியும் கால்நடை பராமரிப்பு பற்றிய தகவல்களையும் பங்குதாரர்களிடையே பகிர்ந்து கொண்டார். மேலும் அரசு திட்டங்களை பற்றியும் விளக்கினார். மலைத்துளி கம்பெனி மேலும் வளர்ந்து சிறப்பாக செயல்பட வேண்டும் என்று கூறி தங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்தார். திரு நாகூர் ஜின்னா, நபார்டு வங்கி, ஓய்வு, சென்னை. விடியல் நிறுவனம் கிராமப்புற மக்களுக்கு நல்ல வழிகாட்டி வருகிறது என்றும் மேலும் விடியல் நிறுவனம் உருவாக்கிய கம்பெனிகளில் ஒன்றான மலைத்துளி கால்நடை உழவர் உற்பத்தியாளர் கம்பெனியும் சிறப்பாக செயல்படும் என்றும் கூறி இணையவழி மூலம் தனது வாழ்த்துரையை வழங்கினார். டாக்டர் என். நபிசா பர்வின், உதவி கால்நடை மருத்துவர், ராசிங்காபுரம். மலைத்துளி கம்பெனி மேன்மேலும் வளர்ந்து சிறப்பாக செயல்பட வேண்டும் என்றும் மற்றும்
அரசு கால்நடை மருந்தகங்களை அணுகி தங்கள் கால்நடைகளுக்கு சிகிச்சை பெற்று கொள்ள வேண்டும் என்றும், மேலும் மலைத்துளி கம்பெனிக்காக எந்த உதவியை வேண்டுமானாலும் செய்வேன் என்றும் கூறி தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்தார். திரு செல்ஃபின், உதவி தணிக்கையாளர், நாகர்கோயில். இவர் மலைத்துளி கம்பெனியின் கணக்குகளையும் அதில் இருக்கும் சந்தேகங்களையும் இணையவழி மூலம் பங்குதாரர்களின் முன்னிலையில் நிவர்த்தி செய்தார். திரு கே சுதாகர், கிளை மேலாளர், ஈசாப் வங்கி, போடி. கம்பெனியின் வளர்ச்சி குறித்தும் கம்பெனி சிறப்பாக செயல்பட வேண்டும் என்றும், மேலும் மலைத்துளி கம்பெனிக்காக ஈசாப் வங்கி தங்களுடைய ஆதரவுகளையும் தருவோம் என்றும் கூறி தங்களது வாழ்த்துரையை தெரிவித்தார். திரு கிருஷ்ணகுமார், டிரான்சிட்டி, சென்னை. கம்பெனிகளுக்காக செயல்படுவது குறித்தும், மேலும் மலைத்துளி கம்பெனிக்கு தேவைப்படும் பயிற்சிகளையும், அதாவது லேபிளிங், மார்க்கெட்டிங், இது போன்ற உதவிகளையும் செய்வதற்கு தயாராக இருக்கிறோம் என்று கூறி தனது வாழ்த்துரையை வழங்கினார். திரு பி மகேஸ்வரன், நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர், சென்டெக்ட், காமாட்சிபுரம். விவசாயிகள் ஒன்றிணைந்து கம்பெனியாக செயல்பட்டு வருவதையும், மேலும் மலைத்துளி கம்பெனி வளர்ச்சியடைய வேண்டும் என்றும் கூறி தங்களது வாழ்த்துரையை தெரிவித்தார். திரு பவுன்சாமி, முதன்மை செயல் அலுவலர், போடி மீன்வளம் மற்றும் கால்நடை உழவர் உற்பத்தியாளர் கம்பெனி, போடி. மலைத்துளி கம்பெனி மேன்மேலும் வளர்ந்து சிறப்பாக செயல்பட வேண்டும் என்று கூறி தனது வாழ்த்துக்களை தெரிவித்தார். திரு ஏ ஆனந்தன், இயக்குனர், சாலமலை தோட்டக்கலை உழவர் உற்பத்தியாளர் கம்பெனி, ஐயம்பட்டி. மலைத்துளி கம்பெனி சிறப்பாக செயல்பட்டு வருகிறது என்றும், மேலும் வளர்ந்து பல சாதனைகளை செய்ய வேண்டும் என்றும் கூறி தனது வாழ்த்துரையை வழங்கினார். திருமதி பி அனுஜா, இயக்குனர், சக்தி டெய்ரி உழவர் உற்பத்தியாளர் கம்பெனி, சருத்துப்பட்டி. கம்பெனி சிறப்பாக செயல்பட வேண்டும் என்றும், இக்கூட்டத்தின் மூலம் ஏஜிஎம் கூட்டம் சிறப்பாக நடத்துவது பற்றியும் தெரிந்து கொண்டேன் என்றும் கூறி தனது வாழ்த்துரையை தெரிவித்தார். திருமதி ஜி ஈஸ்வரி, பங்குதாரர், மலைத்துளி கால்நடை உழவர் உற்பத்தியாளர் கம்பெனி. கூட்டத்தில் கலந்து கொண்ட பங்குதாரர்களுக்கும், கூட்டத்திற்கு வருகை தந்த சிறப்பு விருந்தினர்களுக்கும், கூட்டத்தை சிறப்பாக நடத்திய இயக்குநர்களுக்கும் தனது நன்றியுரையை தெரிவித்தார்.